ஹலோ ஆல், குட் மார்னிங். 12th மார்ச்சுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது அப்படின்னு மத்திய அரசு தகவல் சொல்லியிருக்காங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 தடவை கூட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா விரிவாகவே பார்த்தாச்சு. ஆக்சுவலாக 2019 இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பட் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 11, 2024 இந்த சட்டம் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மசோதா சட்டமாக்க மாற்றப்பட்டால், அதாவது குடியரசுத் தலைவர் கையெழுத்து இட்டதுக்கப்புறம் அது 6 மாதத்துக்குள்ளே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கான வழிமுறைகளை அரசு வெளியிடணும். அப்படியே அந்த காலக்கெடுவை தாண்டிடுச்சு அப்படின்னா பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒருக்க ஒரு பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் மத்திய அரசு இந்த ப்ரொசீஜர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட விதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடியுரிமை திருத்த விதிகள் 2024 அப்படின்னு இந்த சட்டத்தை சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தவிர மற்ற மக்கள், அதாவது அண்டை நாட்டில் உள்ள மக்கள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள், பார்சியர், சீக்கியர்கள், சமணர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதாவது முஸ்லீம் அல்லாதோர் தவிர உள்ளவங்க எல்லாருமே 2014 டிசம்பர் 31க்கு முன் உள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களும் பாகிஸ்தான் உள்ளவங்களும் கிடையாது. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்புக்கான விருது கிடைச்சிருக்கு. இவங்க நிறைய நூல்களை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போ இவங்க எழுதின த பிளாக் ஹில், இந்த பிளாக் ஹில் இதை யார் எழுதியிருந்தா, ஒரிஜினலாக யார் எழுதியிருந்தா அப்படின்னா மமாங் தாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். இவங்க எழுதியிருந்தாங்க. இதை கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் மொழிபெயர்ப்பு, தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருந்தாங்க. ஸோ தமிழில் இதோட பெயர் கருங்குன்றம். இதற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி விருது முக்கியமாக 24 மொழிகளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம இந்த கொஸ்டினை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சாகித்ய அகாடமி விருது என்றால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதை என்னென்ன லாங்குவேஜுக்கெலாம் கொடுக்குறாங்க, ஒன்லி ஃபார் இந்தியன் லாங்குவேஜா இல்லை இங்கிலீஷும் உள்ள இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்களா, இதெல்லாமே பார்த்து வச்சுக்கணும். தென் தமிழுக்கு யாருக்கு கிடச்சிருக்கு, இந்த மொழிபெயர்ப்பாளர் அவார்டெலாம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. தென் அக்னி 5 ஏவுகணை முதல் சோதனை வெற்றி பெற்றுள்ளது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவுகள் அப்படின்னு ஒரிசாவில் இருக்கு இல்லையா, அங்கே தான் DRDO சார்பில் இந்த முயற்சி மேற்கொண்டாங்க. இதில் இந்த அக்னி 5 ஏவுகணை முயற்சியோட வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அதிகபட்ச இலக்கு 500 கிலோமீட்டராக இருக்கும். குறைந்தபட்ச இலக்கு 700 கிலோமீட்டராக இருக்கும். இதில் ஒரு MIRV அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அதாவது ஒரு இடத்துல நம்ம லொக்கேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பல திசைகளில் தாக்கும் திறனுடையது. அதே மாதிரி இது அதோட இலக்கை போய் அடைந்ததுக்கப்புறம் மீண்டும் அதோட பொசிஷனுக்கே திரும்பி வரும் ஒரு திறன் உள்ளது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எந்த திட்டத்துக்கு கீழே வருதுன்னா, திவ்யாஸ்திரா திட்டம். அஸ்திரம்னாலே ஏவுகணை அப்படிங்கிற மாதிரி, திவ்யாஸ்திரம்னா அப்படின்னா இந்த இண்டிபெண்ட்டாக மல்டிபிள் இடத்துல தாக்கிறது, அதெல்லாம் இந்த திவ்யாஸ்திர திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Then Jyoti Nirmala Swamy is a new state election commissioner. தமிழ்நாடோட எலெக்ஷன் கமிஷனராக ஜோதி நிர்மலா சாமி மேம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டென்யூர் என்னென்னா 5 years இல்லைனா 65 years, எது ஃபஸ்ட் வருதோ அதில் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி இவங்களோட டென்யூர் இருக்கும். தென் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, மகளிர் சுய உதவி குழுக்கள். ஆல்ரெடி இதை பார்த்துருந்தோம். இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் எதுக்கு அப்படின்னா, பெண்களோட பொருளாதாரத்தை உயர்த்ததில் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் சமீபத்தில் ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. அதாவது கால்நடைகள், மாடுகள் எல்லாத்தையுமே ரோட்டில் அப்படி இப்படியே தெரியுது, இதெல்லாம் மீட்டெடுக்கிறது, தென் கோசாலையில் கொண்டு சேர்க்கறதுக்கு. இதற்காக அந்த மீட்பு பணியில் மகளிர் சுய உதவி குழுக்களோட பெண்களையும் இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் உள்ள பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 51 பார்க்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட எக்கனாமி உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கு, தென் பெண்களை நீர்நிலைகளில் உள்ள அது சம்மந்தமாக உள்ள தொழில்களில் இணைப்பதற்கு ஒரு திட்டம் இருக்குங்க. அதுதான் அம்ருத் மிர்தா அப்படின்னு. அதாவது நீர்நிலைகள் இல்லைனா சுற்றுப்புற சூழல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மேம்படுத்துகிற ஒரு திட்டத்தில் பெண்களோட பங்கு, இதுதான் இந்த திட்டம் அம்ருத் மித்ரா.
Then Modi to launch 205 one station one product stalls for Southern Railway. சதர்ன் ரயில்வேல 205 ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்தந்த ஊர் அந்த உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள பொருட்கள்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் இருக்கும். உதாரணத்துக்கு திருச்செந்தூரில் வந்து பனைகளினால் செஞ்ச திருச்செந்தூரில் வந்துட்டு பனை மரம் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பனைகளினால் செய்யப்பட்ட பொருட்கள் கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து ஒரு ஸ்டாலில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த உள்ளூர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் மாதிரியும் அந்த கலைஞர்களோட அர்ப்பணிப்பை வந்து கொடுக்குற விதமாகவும் அங்கே உள்ள ஸ்டால்கள்லாம் அமைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் 168 ஸ்டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு லோக்கல் ஃபார் ஓக்கல் அப்படிங்கிற ஒரு தீம்லேயும் சொல்கிறாங்க. தென் ஆஸ்கார் வழங்கும் விழா வந்துட்டு நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு 13 கேட்டகரியில் நாமினேட் ஆகி 7 அவார்டுகளை வின் பண்ணியிருக்கு. சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர், நடிகை மற்றும் துணை நடிகை அப்படிங்கிற நிறைய கேட்டகரியில் வந்து 7 அவார்டை வந்துட்டு வின் பண்ணியிருக்கு. இந்த ஓப்பன்ஹைமர் படம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதோட இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன். இது எல்லாமே நம்ம எல்லாருமே எழுதுகிறோம். ஹூ இஸ் இந்த ஓப்பன்ஹைமர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம திருந்துன்னு முழிப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஓப்பன்ஹைமர் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அட்டாமிக் ரிசர்ச்சில் அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அவரோட ஆளுமை வந்துட்டு பெருமிதமாக இருக்குது. அவர் தான் வந்து ஓப்பன்ஹைமர். இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இந்தியாவில் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஐடென்டி கார்டாகவே நம்ம ஆதார் கார்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆதார் கார்டை வந்துட்டு பதிவு பண்ணுறதோ இல்லை திருத்தம் செய்கிறதோ வந்துட்டு மாநகராட்சி அலுவலகங்களையோ இல்லை அரசு பதிவு பெற்ற அலுவலகங்களையும் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ பள்ளிகளையிலேயே வந்துட்டு பள்ளி குழந்தைகளுக்கும் சரி இல்லை அங்கே உள்ளவங்களுக்கும் சரி திருத்தமோ இல்லை புதிவாக பதிவும் செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோல் பாண்ட் தேர்தல் பத்திரம் இருக்குல்ல, இது தொடர்பாக எஸ்பிஐக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கிடு கொடுத்துருந்தாங்க. இந்த நாளுக்குள் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பத்திரம் வந்து விற்பனையானீங்க, அது எந்தெந்த கட்சிக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் அந்த நிலவரம் எல்லாத்தையுமே வந்துட்டு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்துட்டு எஸ்பிஐ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கால அளவு எங்களுக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மனுவும் தள்ளுபடி பெற்றதுனால இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்துட்டு எஸ்பிஐ முழு தகவல்களையும் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். ஸோ அதை பற்றி ஒரு வழக்கு வந்துட்டு இன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பருமே அது ஹெட்லைனில் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் இன்னொன்று என்னென்னா, அண்ணா சென்ச்சுரி லைப்ரரி இருக்கு இல்லையா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு நூலகம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புக் லெண்டிங் சர்வீஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு தமிழில் நூல் இரவல் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நாளுக்கு நீங்கள் புக் எடுத்து அதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணாட்டி உங்களுக்கு அதுக்கு பெனால்ட்டி சார்ஜும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் இன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே வந்துட்டு ஒரு எடிட்டோரியல் பேஜ் கொடுத்துருக்காங்க. காந்தியோட தண்டி யாத்திரையை பற்றி வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. எதற்கு இந்த மார்ச் 12 வந்துட்டு அவங்க தண்டி யாத்திரைக்கு வந்து எதுக்கு இதை வந்து ரிலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த மார்ச் 12 தண்டி யாத்திரையும் எந்த அளவில் வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இதில் வந்து இன்றைக்கி தினமணி தமிழில் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. எதற்கு கிராமத்திலேருந்து வந்து காந்தியடிகள் ஆரம்பித்தார் ஒரு போராட்டத்தையும், அதுவும் எதற்காக உப்பிலிருந்து ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எல்லாமே முதற்கொண்டு அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்களாம். அப்போ வந்த ஆர்டிக்கலில் ஒரு இங்கிலீஷ் ஆர்டிக்கலில் இந்த சுதந்திர போராட்டம் எல்லாமே வந்துட்டு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் இருந்துச்சு. அந்த ஆர்டிக்கலில் படித்த காந்திஜி வந்து ஸோ நம்மளோட சுதந்திர போராட்டத்தை வந்து நம்ம கிராமத்திலிருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உப்பு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆங்கிலேயர்களுக்கு 5 கிராம் தேவைப்படும் பொழுது அதே இந்தியர்களுக்கு 12.5 கிராம்ஸ் அளவுக்கு அதிகமாக தேவைப்பட்டது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து உப்புக்கு வரி விதிச்சாங்க இருந்தாங்க, அதை எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க, தண்டி யாத்திரை முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே இது கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் ஒருத்தர் டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.